வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, அதனால் கொஞ்சம் சாமியையும் கண்டுக்கலாம், சரிங்களா? அந்த காலத்தில் ஒரு கோவில், கிருஷ்ணன் கோவில், அதில் ஒரு பூசாரி, அவருக்கு துணையாக ஒரு உதவியாளர், சின்ன பையன், துளசிராமன் பேர். ரெண்டு பேருமே காலையில் 4 மணிக்கு கோயிலுக்கு வந்துடுவாங்க. அங்கே இருக்கிற நந்தவனத்தில் எல்லா பூக்களையும் பறித்து மாலைகள் கட்டுறது தான் இவனுடைய வேலை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10-15 மாலை வரைக்கும் கட்ட வேண்டி வரும். கரெக்டாக எல்லாம் கட்டிடுவான். ஒன்று வந்து பூசாரிகிட்ட கொடுத்துருவான். அவர் உள்ளே போய் மாலை போடலாம் அப்படின்னு போகும்போது அந்த கிருஷ்ணனுடைய கழுத்தில் ஒரு மாலை இருக்குமா. என்னடா இது, இந்த மாதிரி போடவே இல்லை, இந்த பையன்தான் ஏதோ வம்பு பண்ணுறான் அப்படின்ட்டு, நீ எல்லாம் மாலை போடக்கூடாது, கட்டுறதோட சரி அப்படின்னு ஒரு அதட்ட. நான் மாலை போடவே இல்லை சுவாமி, கட்டி தான் கொடுத்தேன், எல்லா மாலையும் உங்ககிட்ட தான் கொடுத்தேன், நான் போடலைன்னு அவன் சொல்கிறது இவர் காதிலே வாங்கலை. ஆனால் மாலை இருக்குது, இவரும் போடலை, அவனும் போடலை, சரிங்களா? உடனே இவர் கோபம் வந்துடுது. நீ ரொம்ப அதிக பிரசங்கத்தனமான வேலையெல்லாம் பண்ணுற, உன்னையெல்லாம் விடப்படாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, நாளையிலேருந்து நீ அண்டால தண்ணி ரொப்புற வேலையை பாரு, பூ கட்டுறதுக்கு நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். சரின்ட்டு இவன் என்ன பண்ணுறான், அண்டால தண்ணி ரொப்புற வேலையை பண்ணிகிட்டு இருக்கான். அதையெல்லாம் ரொப்பி முடித்து இவர் அபிஷேகம் பண்ணலான்னு வரும்போது கிருஷ்ணருக்கு ஜோராக தண்ணீர் அபிஷேகம் ஆகி சும்மா சொட்ட நிற்கிறார். தண்ணி சொட்ட அழகாக நின்றுட்டுருக்கார். மறுபடியும் இவருக்கு கோவம் வந்துருச்சு. இவன் சொன்னால் அடங்க மாட்டான் போல இருக்கே, கேட்க மாட்டான் போல இருக்கே அப்படின்ட்டு, உனக்கு என்ன வேலை, அண்டால தண்ணீர் ஒப்புறது தானே, எதுக்கு நீ அதை விட்டுட்டு இங்கே வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ண அப்படின்னு. நான் ஒன்றுமே பண்ணல சுவாமி, அதெல்லாம் கிடையாது, நீ ரொம்ப தப்பாக வேலை பண்ணுற, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு அந்த வேலையிலேருந்து தூக்கி மடப்பள்ளியில் போடுறார். மடப்பள்ளின்னா என்ன, அந்த பிரசாதங்கள் தயாரிக்கிற இடம், நம்ம ஊரில் சமையல் அறைன்னு சொல்லுவோம், அங்கே மடப்பள்ளின்னு பேர் இருக்குது. அங்கே போய் பிரசாதங்கள்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இவன் உதவியாளனாக இருக்கான், அந்த வேலை செஞ்சிட்ருக்கான். அப்போ தான் அந்த சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் சுட சும்மா தளன்னு நெய் ஊற்றி இறக்கி வைக்கிறாங்க. பூசாரி வந்து அதை எடுத்துட்டு போய் சன்னதியை திறந்து சாமிக்கு படைக்கணும். இவர் கதவை திறந்துட்டு உள்ள போறாரு. அந்த பொங்கலினுடைய ஒரு சின்ன 2 பருக்க கிருஷ்ணனுடைய உதட்டில் ஒட்டி இருக்கு. இப்போ இவர் கொஞ்சம் யோசிக்கிறார், என்னடா இது, நம்ம பூட்டி வச்சிருக்கோம், நம்மளை தவிர யாரும் வர முடியாது, சாவி நம்மகிட்ட இருக்கு, இது எப்படி ஒருவேளை இந்த எலி பூனை ஏதாவது இழுத்துட்டு வந்து போட்டிருக்குமோ அப்படின்னு இவர் நினைக்கிறார். ஆக மொத்தம் இந்த பையனை சொல்றதுக்கு வழியில் இருந்தாலும் இவனை கோயிலுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி, இந்த வேலையை உனக்கு செயல்படாது, நீ வெளியில் போய் பக்தர்கள் செருப்பெல்லாம் அவுத்து விடுவாங்க பற்றியா, அதை காவல் காத்துன்றே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். சரின்ட்டு இவன் அதுக்கும் சரின்னு கேட்டு போயிடறான். அடுத்த நாள் காலையில் போய் சன்னதியை திறக்கிறார பூசாரி. ஷாக் ஆயிட்டார். கிருஷ்ணனுடைய சிலையினுடைய அடியில் பார்த்தீங்கன்னா அந்த பாதம் இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு ஜோடி செருப்பு இருக்கு. இவர் அப்படியே அதிர்ந்து போயிட்டார். திகைச்சு நிற்கும் போது உள்ளேருந்து ஒரு அசரீரி குரல் கேட்குது, பூசாரி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, துளசிராமன் நல்ல பையன், ஒரு நாள் கூட அவன் என்னுடைய சன்னதிக்குள்ளே வந்ததில்லை, மாலை போட்டதில்லை, அபிஷேகம் பண்ணதில்லை, பிரசாதம் ஊட்டினதில்லை, செருப்பு கூட அவன் கொண்டு வந்து வைக்கலை. அவன் வந்து எந்த வேலை செய்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வான். எந்த வேலை செய்தாலும் எனக்கு அர்ப்பணம் செய்பவனுடைய அந்த வேலையை மதித்து அதை நான் ஏற்றுக்கொள்வது தவறா, அதனால தான் நான் ஏற்றுக்கிட்டேன். பக்தினா எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு உடனே தட்டன்னு ஓடி போய் வெளியில் இருக்க துளசிராமன் காலில் தட்டால்னு விழுந்தார். கடமை அப்படின்னு வரும்போது, கர்மயோகம் அப்படின்னு வரும்போது எது செய்தாலும் அது வேலைதான், எல்லாமே சமம்தான். அப்போ அதை கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி நான் செய்யறதெல்லாம் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது புனிதமாயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க, அதோட அருமையை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இதான் இன்னைக்கு விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.